நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம், இது ஆர்எஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான கேள்விகளில் ஏதாவது சில கேள்விகளுக்காவது விடை காண முடியுமா என்ற முயற்சியே இந்த விவாதம். அந்த வகையில் தினமும் பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களோடு தினமும் ஒரு மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை முன்வைத்து ஒரு மணி நேரம் ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதத்தை இந்த தளத்தில் நாம் நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய விவாதத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருளை முதலில் பார்க்கலாம். ஒரு வீடியோ வடிவிலான காட்சியாக அந்த பொருளை நாம் பார்க்கலாம். இன்றைய விவாதத்திற்கான பொருள்: கோரிக்கைகளை எதிர்வரும் ஏப்ரல் முதல் வாரத்திலே இலங்கையிலே வடகிழக்கு மாகாண மீனவ பிரதிநிதிகள், வடமாகாணத்திலே இருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொள்கின்ற ஒரு உயர்மட்ட மாநாடு நடைபெற இருக்கின்றது. அந்த மாநாட்டின் போது இந்த கோரிக்கைகள் சம்பந்தமாக இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட குழுவினர் என்ற அடிப்படையிலே நாங்கள் முன்வைப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அவர்கள் இலங்கை கடற்பரப்பிலே மிகவும் மனவருத்தத்துக்குரிய விடயம், இந்திய ஊடகங்கள், நாங்கள் நாளாந்தம் இந்திய ஊடகங்களுடைய செய்திகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த அப்பாவி தமிழக மீனவர்களை கைது செய்து சென்றிருக்கின்றார்கள் என்று ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கின்றன. இது மிகவும் வருத்தத்துக்குரிய விடயம். ஆகவே இந்த விடயங்களை இனிவரும் நாட்களிலே செய்தி வெளியிடுகின்ற பொழுது எந்த வகையில் கைது செய்யப்பட்டார்கள் என்ற விடயத்தை நன்கு அறிந்து செய்திகளை வெளியிடும்படி தமிழக ஊடகங்களிடம் நாங்கள் அன்பாகவும் தயவாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அந்த காட்சியை பார்த்தோம். இருதரப்பு மீனவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை, இலங்கை தமிழக மீனவர்களுக்கு இடையிலான 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சென்னையில் இன்று நடைபெற்றது. 7 அம்ச கோரிக்கைகள் முன்வைத்து நடத்தப்பட்ட இந்த பேச்சுவார்த்தையில் ஓரளவிற்கு 2 பக்கத்திலும் ஓரளவிற்கு திருப்தியான ஒரு சூழல் நிலவுவதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. மே மாதம், ஏப்ரல் மாதம் அங்கே அவர்கள் மீனவ பிரதிநிதிகளோடு ஒரு மாநாடு போன்றது ஒரு ஆய்வு கூட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். அந்த கலந்துரையாடலில், அந்த மாநாட்டில் அங்கே இருக்கக்கூடிய அரசோடும் அரசு சார்ந்த பிரதிநிதிகளோடும் மீனவ அமைப்புகளோடும் பேசிய பிறகு இந்த விஷயம் குறித்து மே மாதம் தங்களுடைய முடிவை அறிவிப்பதாக இலங்கை மீனவ பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இதுபோன்ற பேச்சுவார்த்தைகள் பல முறை நடைபெற்றாலும் கூட தற்போது கொஞ்சம் ஓரளவிற்கு அதில் சுமூகமான சூழல் ஏற்பட்டிருக்கிறதோ என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இது நீடிக்குமா? மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படுமா? மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுமா? இந்த தளத்தில் விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ராமநாதன் நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம். தேசிய மீனவர் பாதுகாப்பு பேரவையின் சார்பாக திரு பீட்டர் ராயன் அவர் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஹிதாயத்துல்லா நம்மோடு இணைகிறார். வணக்கம். மே 17 இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி நம்மோடு இணைகிறார். வணக்கம். நான் பீட்டர் ராயன் அவர்களிடமிருந்து இந்த விவாதத்தை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் பேசுகின்ற பொழுது அந்த 7 அம்ச கோரிக்கைகள் என்னங்கிறத நான் இப்போ சொல்ல விரும்பலைன்னு சொல்லிட்டாரு. ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஊடகங்களுக்கு மீனவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுதெல்லாம் ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. கச்சத்தீவின் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் கைது என்பது போன்ற ஒரு தவறான தகவலை நீங்கள் கொடுக்கிறீர்கள். அவர்கள் எல்லை தாண்டி கிட்டத்தட்ட இலங்கையினுடைய கடற்பகுதிகளுக்கு வந்துதான் மீன்பிடிக்கிறார்கள், அப்பொழுதுதான் கைது செய்யப்படுகிறார்கள் என்ற ஒரு தகவலை அவர் பதிவு செய்கிறார். அதனால தகவல் கொடுக்கின்ற பொழுது கவனமாக அந்த செய்தியை தாருங்கள் என்று ஊடகங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். நடுக்கடலில் கைது செய்யப்படக்கூடிய மீனவர்கள் அவர்கள் எந்த இடத்தில் கைது செய்யப்பட்டார்கள் என்ற தகவலை அவர்களோ அல்லது அவர்கள் சார்ந்தவர்களோ கொடுக்கக்கூடிய தகவலை தான் ஊடகங்கள் உலகிற்கு கொடுக்கின்றன. ஏன்னா நம்ம ஒவ்வொரு மீனவர்களோடும் போய் ஊடகம் பார்க்க முடியாது. அப்போ மீனவர்கள் தவறான தகவலை ஊடகத்திற்கு கொடுக்கிறார்களா? இந்த கச்சத்தீவை மையப்படுத்தி வைக்கக்கூடிய வாதத்திற்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியதன் நுண்ணரசியல் என்ன? இந்த இரண்டிற்குமான சுருக்கமான பதில் சொல்லுங்க. நம்ம விவாதத்திற்குள்ள அடுத்த சுற்றுலா போகலாம். மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறார்கள் என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டு. எல்லை தாண்டி மீன் பிடிப்பது என்பது அவருடைய உரிமை. அதுதான் தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அது மாத்திரமல்ல, ஒப்பந்தத்திலே எல்லை தாண்டி மீன் 2 நாட்டு மீனவர்களும் எல்லை தாண்டி மீன் பிடிக்கலாம் என்று இருக்கிறது. அதாவது ரணில் விக்ரமசிங்கே தமிழக பேட்டி அளிக்கும் போது, தமிழகத்தில் பேட்டி அளிக்கும் போது அவர் என்ன சொன்னார் என்றால், அதாவது ஒப்பந்தம், அதாவது 74 ஒப்பந்தத்தை பற்றி மிக தெளிவாக குறிப்பிட்டார். அவர் சொல்லுகின்ற போது சொன்னார், அதாவது 74 ஒப்பந்த காலத்திலே இவர்கள் எந்த படகுகளை பயன்படுத்தினார்களோ, எந்த வலைகளை பயன்படுத்தினார்களோ அவைகளை பயன்படுத்துவதாக இருந்தால் நாம் பேசலாம், பேச்சு தொடரலாம் என்று சொன்னார். அப்படி என்றால் அவர்
74 ஒப்பந்தத்திலே மீனவர்களுக்கு எல்லை தாண்டி மீன்பிடிக்க உரிமைகள் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று அர்த்தம். ஆனால் இவர்கள் சொல்லுவது இப்பொழுது நீங்கள் அப்பாவி தமிழர்கள் அப்பாவி மீனவர்கள் என்று சொல்லுகிறீர்கள், அவர்கள் அப்பாவிகள் இல்லை என்பது போல் இவர் சொல்லுகிறார். அவர்கள் அப்பாவிகள் தான். அவரே சொல்லுகிறார் அப்பாவி மீனவர்கள் கூட சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்று அவர் சொன்னார். அப்பாவி மீனவர்கள் சுட்டு பண்ணார்கள், இலங்கை கப்பல் படை தமிழக மீனவர்களை சுட்டுக் கொன்றது என்றெல்லாம் அவர் சொன்னார். எனவே இவர்கள் அப்பாவி மீனவர்கள் தான். அப்பாவி மீனவர்கள் இந்திய அரசு அதாவது ஒப்பந்தத்து அடிப்படையிலே இவர்களுக்கு உரிமைகளை வாங்கி தர வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை. அதுதான் சரி. நம்ம அடுத்த சுற்று விவாதிக்கலாம். திரு ஹிதாயத்துல்லா, சுருக்கமாக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மீனவர்களுக்கு இடையிலான இந்த பிரச்சனை நீண்டு கொண்டிருந்த ஒரு சூழலில் அதற்கு தீர்வு காண இயலாத நிலைக்கு போர் உள்ளிட்ட பல காரணங்கள் முன்வைக்கப்பட்டன. தற்போது பாஜக ஆட்சி அமைந்த பிறகு ஒரு சுமூகமான நிலையை நோக்கி சற்றே முன்னேறி இருக்கிறது இந்த மீனவர்களுடைய பேச்சுவார்த்தை என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? நிச்சயமாக இல்லை. இது ஒரு தொடர் பேச்சுவார்த்தை. இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது காங்கிரஸ் ஆட்சியிலே டாக்டர் மன்மோகன் சிங் இருக்கும் பொழுது ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய மீனவர் தலைவர்களை அங்கு போய் பிரதமரை சந்தித்தார்கள். மதுரையிலேயும் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்தார்கள். அதன் பிறகு முதல் 2 பேச்சுவார்த்தைகள் இங்கேயும் இலங்கையிலும் நடந்து முடிந்தது. இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தை என்பது உள்ளபடியே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், அவர்கள் சொல்லக்கூடியது தமிழ்நாட்டு பாரம்பரிய மீனவர்கள், அதாவது சாதாரண படகு மீனவர்கள், இவர்கள் நேற்று கூட பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். இந்த இரட்டை மடிவலை, அதே போன்று அந்த கூடுதல் சக்தி திறன் கொண்ட பலர்களை வைத்துக்கொண்டு எங்கள் பகுதியில் நீங்கள் பிடிக்க வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒன்று. அந்த மீனவர்கள் மட்டுமல்ல, நமது நாட்டுப்படகு மீனவர்களும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சில மீனவர்கள் வியாபாரிகள், அந்த மீனவர்கள் போர்வையில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் செய்யக்கூடிய தவறு அப்பாவி மீனவர்களுக்கு பிரச்சனை ஆகிவிடுகிறது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ இந்த பேச்சுவார்த்தையுடைய முன்னேற்றம் எப்படின்னு சொன்னால், மீன்பிடி காலம் தடை காலம் போக மீதி காலங்களிலே நாம் எத்தனை நாள் முறை வைத்து பிடிப்பது, நீங்கள் எத்தனை நாள் முறை வைத்து பிடிப்பது, இது மீனவர் பாஷையில் சொன்னால் நாங்கள் 70 கடல் பிடிக்கலாம் 80 கடல் பிடிக்கலாம் என்பதுதான். ஆக இப்படி ஒரு சுமூக உறவு வந்துவிட்டால் நிச்சயமாக இரு தரப்புமே ஒரு முறையாக மீன் பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். திரு திருமுருகன் அவர் வைக்கின்ற பொழுது இந்த கச்சத்தீவை மையப்படுத்தி ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. தொடர்ந்து கொஞ்சம் எல்லா இடங்களிலும் விவாதிக்கப்பட்டாலும் கூட பெரிய அளவில் இது போன்ற ஒரு விவாதங்களில் விவாதிக்கப்படாத ஒரு விஷயம், மீனவர்கள் எல்லை தாண்டி தான் மீன் பிடிக்கிறார்கள், அங்குதான் கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்த மீனவர்கள் கைது என்று ஊடகங்கள் ஒரு செய்தியை கொடுக்கிறார்கள். இதை மாற்றிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னதன் நோக்கம்ங்கிறது உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள் என்ற நோக்கமா, அல்லது அந்த கச்சத்தீவை சுற்றி அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுண்ணரசியலாக உணர்கிறீர்களா? இல்லை, நம்ம மீனவர் பிரச்சனை ஏதோ 2 வருஷமாக நடப்பது போலவும், இந்த 2 வருஷத்தில் மட்டும் மீனவர் தாக்கப்படுவது போலவும் மொத்த விவாதம் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிகவும் ஒரு நேர்மையற்ற விஷயமாக பார்க்கின்றோம். இது 25 வருடங்களாக மீனவர் கொலை செய்யப்படுகிறார்கள். அதான் முக்கியமான புள்ளி. அப்போ அந்த கொலை செய்யப்பட்டதற்கான முன்னால் கொடுக்கப்பட்ட காரணங்கள் என்பது மீன் பிடித்தலோ அடிமடி வலையோ இரட்டைமடி வலையோ அல்ல. இப்பொழுதுதான் சமீபத்தில் தான் இது பற்றி பேசப்படுகிறது. ஆக நீங்கள் ஒட்டுமொத்த வரலாறாக 25 வருடத்தில் 700 மீனவர்கள் கொலை செய்யப்பட்டதைத்தான் விவாதிக்க வேண்டியது இருக்கிறது. இதில் எந்த முறையில் மீன் பிடித்தல் என்பதை தீர்ப்பது என்பது ஒரு கடினமான காரியம் அல்ல. அதை 2 அரசுகளும் முடிவு செய்துவிட முடியும். ஆக இது ஒரு நாளிலே இந்த பிரச்சனை குறித்து தொழில்நுட்பத்தை குறித்து முடிவு செய்துவிட முடியும். எல்லையை பொறுத்தவரை 1974-76 ஒப்பந்தங்களில் 74 ஒப்பந்தங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பாரம்பரிய மீன்பிடி உரிமைக்குள்ள பகுதி என்று. மீன்பிடித்தலில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்கே பெட்ரோலியம் கண்டுபிடிக்கப்பட்டால் ஏனைய பொருட்கள் கண்டுபிடிக்கால் மட்டும்தான் 2 அரசுகளும் பேசி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஒப்பந்தம் வரையறுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய மீன்பிடித்தலை பற்றியான விஷயங்கள் இல்லை. இப்பொழுது இந்த 700 கொலையில் இருக்கக்கூடிய கொலை குற்றச்சாட்டிலிருந்து இலங்கை அரசாங்கம் தப்பிப்பதற்காக மொத்த பிரச்சனையை மீன்பிடித்தலை சம்பந்தமான பிரச்சனையாக மாற்றியிருக்கிறார்கள். ஆனால் இந்த கொலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பற்றி பாரதிய ஜனதா கட்சியோ காங்கிரஸ் கட்சிகளோ ஏனைய தேசிய கட்சிகளோ இதுவரை சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லவில்லை. ஆக கொலைக்கு விசாரணையோ அதற்குரிய ஒரு ஜுடிஷியல் ப்ரொசீஜரோ 2 அரசுகளும் செய்யாமல் பிரச்சனையை மீனவர்கள் திசை திருப்புகிறார்கள். அதான் பிரச்சனை. நல்லது, அடுத்த சுற்றில் நம்ம விரிவாதிக்கலாம். நீங்கள் அதுக்கு அந்த கருத்துக்கெல்லாம் மறுப்பு அடுத்த சுற்றில் விரிவாக கூட பதிவு பண்ணலாம். விவாதத்திற்குள்ளே போகின்ற பொழுது அடிப்படையில் இந்த மீனவருடைய பேச்சுவார்த்தை, இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? பாஜக இதை எப்படி பார்க்கிறது? இல்லை,
ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் பொழுது பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தைக்கும் இன்னைக்கு உள்ள நடந்த பேச்சுவார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் அதிலே எந்த விதமான முடிவும் எட்டப்படவில்லை. காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் பொழுது தொடர்ந்து 2 முறை பேசினார்களே தவிர எந்த விதமான முன்னேற்றமும் காணப்படவில்லை. இன்றைக்கு இரு மீனவர்களும் இந்திய மீனவர்களும் சரி, அங்கே உள்ள யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மீனவர்களும் சரி, பேச்சுவார்த்தை நடந்து ஒரு சுமூக முடிவு எட்டப்பட்டு இருப்பதாக இன்றைக்கு 2 பேருமே கூட்டாக அறிவித்தார்கள். பாரம்பரியமாக மீன் பிடிக்கின்ற உரிமை இந்திய மீனவர்களுக்கு உண்டு என்பதாகவும், தடை செய்யப்பட்ட மீன் வலைகளை வைத்து மீன் பிடிக்காமல் இருப்போம், நாங்கள் முற்றிலுமாக அதை நிறுத்தி விடுவோம் என்று நம்முடைய தரப்பு தமிழக மீனவர் பேட்டியளித்தார். அந்த செய்தியை பொறுத்த அளவில் யாழ்ப்பாண மீனவர்களை பொறுத்த அளவுக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எந்த அஷூரன்ஸும் 2 தரப்பிலும் இன்னும் உறுதியாக எதுவும் கொடுத்தார். பேசி இருக்கிறோம். இல்ல பேட்டி கொடுத்து அவர்கள் ஒரு மாநாடு மே மாதம் நடக்க இருக்கிறது, இலங்கையில் நடக்க இருக்கிறது, அந்த மாநாட்டிலே எங்களுடைய முடிவை அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த ஈழத்து மீனவரை பொறுத்த அளவில் இங்கே தமிழக ஊடகங்களுக்கு கச்சத்தீவு அருகே மீன்பிடிப்பதாக நீங்கள் செய்தி சொல்கிறீர்கள், அந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உணர்வுபூர்வமாக நம்ம ஈழ பிரச்சனையில தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றோம். ஆனால் அங்கே உள்ள சிங்களர்களுக்கு ஆதரவாக இது பேசுவதை போல ஒரு தொனி, அவருடைய தொனி, அதாவது நம்ம எல்லை தாண்டி தான் மீன் பிடிக்கின்றோம் என்ற தொனியோடு அவர் பேசுகின்றார். தமிழக ஊடகங்களுக்கு ஒரு வேண்டுகோளை மீனவர்களே ஒத்துக்கிறாங்க. ஆமா, எல்லை தாண்டிக்கிறோங்கிறத தமிழக மீனவர்களே ஒத்துக்கிறாங்களா? அது மறக்கலையா? இல்ல, அந்த மாதிரி நமக்கு உரிமை இருக்கிறது அப்படிங்கிற தொனியில பேசல. இவர்களுக்கு உரிமை கிடையாது, உரிமை இல்லாத இடத்திலே மீன் பிடிக்கின்றார்கள் என்பதை போன்ற ஒரு தொனியோடு அவர் பேசுகின்றார். அது தவறுதான். அது சிங்களவர்கள் பேசினாலும் சரி, அது தமிழர்கள் பேசினாலும் அது தவறுதான் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த சுற்றுகளுக்கு இன்னும் விரிவாக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்பாக 4 பேருக்கு முன்னாடி ஒரு பேப்பர் வச்சிருந்தேன். அதை நான் தொடக்கத்திலேயே சொல்லிடுறது உண்டு. இன்றைக்கு அது நம்ம நிகழ்ச்சிக்கான நேரம் மிக குறைவாக இருந்தால் உடனடியாக தொடங்கும். யாருடைய நேரத்திலும் யாரும் குறுக்கிடக்கூடாது என்பதை கடந்த ஒரு 15 நாட்களாக நாம் இந்த நிகழ்ச்சியில் மிக சரியாக கடைபிடித்து வருகிறோம். பேப்பரில் நீங்கள் யாருக்கான மாற்று கருத்தாவது இருந்தால் அதை குறித்து வைத்துக்கொண்டு உங்களுக்கான நேரம் வருகின்ற பொழுது சொல்ல வேண்டும். மற்றவருடைய கருத்துக்களை சொல்வதற்கான நேரம் கொடுக்கப்படணுங்கிறத ஒரு 15 நாட்களாக மிக சூடான விவாதங்களில் நாம் தெளிவாக கடைபிடித்து வருகிறோம். நீங்களும் ஒத்துழைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்ளலாம். இடைவேளைக்கு பிறகு 25 ஆண்டு காலமாக தொடர்கின்ற இந்த மீனவர்கள் பிரச்சனைக்கு இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காணப்பட முடியுமா? முடியும். அது சாத்தியம் என்று சொன்னால் அதை வரவேற்கக்கூடியதான். அதேவேளை கொல்லப்பட்ட மீனவர்களுக்கான நீதி எப்பொழுது கிடைக்கும், அதை எங்கு பெறுவது, யார் பெற்றுத் தருவார்கள் என்ற கேள்வியும் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கான விடையும் காண முயற்சிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். தமிழக இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை ஓரளவிற்கு சுமூக கட்டத்தை நெருங்கி இருப்பதாக வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல்கள் எந்த அளவிற்கு சரியானதாக இருக்கிறது, இதில் தீர்வு காணப்படக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். திரு பீட்டர் ராயன், இந்த மீனவர்களுக்கு இடையில் பிரச்சனை இல்லை, இது 2 அரசுகளும் நினைத்தால் தீர்க்கக்கூடிய ஒன்றுதான் அப்படின்னு திருமுருகன் ஒரு வாதம் வைக்கிறார். 2 அரசுகளும் ஒரு முடிவை எடுத்து உடனடியாக அதை சொல்லிட்டாங்க, இப்படித்தான் இருக்கணும், அந்த ஒப்பந்தத்தை இப்படித்தான் செயல்படுத்தணும்னு முடிவுக்கு வர்றாங்கன்னா 2 தரப்பிலும் மீனவர்கள் அதை சுமூகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கிறார்களா? அதுதான் உண்மையான ஒன்று. இன்னொன்று, நீங்கள் ஏற்கனவே கடந்த ஒரு விவாதத்தில் சொன்னதாக எனக்கு நினைவு, இதை பன்னாட்டு பெருமுதலாளிகளுக்கு இந்த இந்திய பெருங்கடல் பகுதியை கொடுக்கக்கூடியதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, அதனால் மீனவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி நடப்பதாகவும் ஒரு வாதத்தை வைத்தீர்கள். அது எந்த அளவிற்கு சரியான வாதம்? இதோடு இணைந்து உங்களுடைய பதில். அதாவது கடல் வளத்தையும் கடற்கரையையும் வெளிநாட்டவர்களுக்கு கொடுப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பது இப்பொழுது மாத்திரமல்ல. அதாவது 1991 கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் வந்தபோதே ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே 25,000 கிராமங்கள் கடற்கரையிலே இருந்து அப்புறப்படுத்தப்பட்டன. அதன் தொடர்ச்சி இன்னமும், அதாவது கடற்கரையையும் கடல் வளத்தையும், அதாவது வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு தாரை வார்ப்பதற்காக அந்த முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த முயற்சி தான் இப்பொழுது மீனாகுமாரி அறிக்கையாக வெளிவந்திருக்கிறது. இந்த மீனாகுமாரி அறிக்கையிலே மிக தெளிவாக சொல்லப்படுகிறது, அதாவது மீனவர்கள் 12 நாட்டிக்கல் மைலுக்கு அப்பால் செல்லக்கூடாது என்ற ஒரு நிலைமை உருவாகிற போது, அது மாத்திரமல்ல, இவர்கள் ஏற்கனவே 1996 மொராரி கமிட்டி மிக தெளிவாக சொன்னது, அதாவது இந்திய கடல் வளம் வெளிநாட்டு கப்பல்களால்
அளிக்கப்படுகிறது. இந்த கடல் வளத்தை இது அளிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். சஸ்டைன்டு டெவலப்மெண்ட் என்ற ஒன்று, தொடர் வளர்ச்சி அங்கே இருக்க வேண்டும். தொடர் வளர்ச்சியின் மூலமாகத்தான் நாம் மீன் பிடிக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, உடனடியாக அவர்களுக்கு வழங்கிய LOP லெட்டர் ஆஃப் பெர்மிட் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார். அதன் மாத்திரமல்ல, இந்த காலகட்டத்திலே, அதாவது குறுகிய காலத்திலே கிராமங்களிலே கூட்டுறவு சங்கங்களுக்கு, அதாவது அவர்கள் மூலமாக கப்பல்களை வாங்கி அவர்களுக்கு பயிற்சி அளித்து, மீனவர்களுக்கு பயிற்சி அளித்து இந்த கடல் வளத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த கடல் வளத்தின் மூலமாக நாம் மக்கள் வளத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அதை இவர்கள் 19 வருடங்கள் ஆகின்றன. 19 வருடங்களுக்கு பிறகும் அதை யாரும் கடைபிடிக்கவில்லை. அதை பற்றி கவலைப்படவே இல்லை. இன்னமும் நாம், அதாவது வெளிநாட்டு, இப்பொழுது மீனாகுமாரி அறிக்கையிலே தெளிவாக சொல்லப்படுகிறது, ஏறக்குறைய 1250 கப்பல்கள், வெளிநாட்டு கப்பல்கள் இந்தியாவிலே மீன் பிடிக்க போகின்றன. மீன் பிடிக்க போகின்ற போது, அதாவது அவர்கள் நடுக்கடலிலே, அதாவது மிட் சீ டிரான்ஸ்ஃபர் என்று சொல்லுவார்கள், அந்த நடுக்கடலிலே மீனை, அதாவது அங்கே பதப்படுத்தி அங்கே இருந்து வெளிநாட்டுகளுக்கு அனுப்பப்படுவார்கள். அவர்கள் தாய் கப்பல் அங்கே வந்து நிற்கும். அந்த தாய் கப்பலின் மூலமாக அவர்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறார்கள். என்ன சொல்ல போனால், அதாவது இவர்கள் 12 நாட்டு கீழ்மைகளுக்கு உள்ளாக வந்து அங்கிருந்து தான் ஏற்றுமதி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இவர்களுக்கு கஸ்டம்ஸுக்கு தெரிவிக்க முடியும். இவர்கள் கஸ்டம்ஸுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது ஒரு, அதாவது ஒரு அவர்களுக்கு விதி, அதாவது விதிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் கஸ்டம்ஸுக்கு இவர்கள் குறைந்த அளவே தெரிவிக்கிறார்கள். எவ்வளவு எக்ஸ்போர்ட் ஆகிறது என்பதை யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. காரணம், இவர்கள் நடுக்கடலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். 12 நாட்டு மைலுக்கு இங்கே வந்தால் திடீரென்று கஸ்டம்ஸ் வந்து செக் பண்ணலாம். கோஸ்ட் கார்டு வருவார்கள். கோஸ்ட் கார்டு என்பது 12 நாட்டுக்கு மைலுக்கு அப்பால் அவர்கள் சொல்ல முடியாது. 12 நாட்டுக்கு மைலுக்கு அப்பால் இருந்து, அதாவது இந்திய கடற்படை தான் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆனால் கடற்படைக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. மொத்தத்தில் இது பன்னாட்டு பெருமுதலாளிகளுக்கான ஒரு வர்த்தக லாபத்தோடு பல, அதற்கான சட்டம் உருவாக்கப்பட போகிறது. அந்த சட்டம் ஏற்கனவே சட்டத்தின் நகல் இருக்கிறது. இது 2009 இந்த சட்டம் அமல்படுத்துவதற்காக வந்தது. பெரிய அளவிலே எதிர்ப்பு வந்ததன் காரணமாக அந்த சட்டம் கைவிடப்பட்டது. இது இப்போ பாஜக மீதான வைக்கக்கூடிய வாதங்கள், எதிர்வினைகள் எல்லாமே அதனுடைய தொடக்க புள்ளியாக காங்கிரஸை தான் குறிவைக்க முடிகிறது. இப்போ அவர் சொல்லி 2009 இப்படி ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்றன. பன்னாட்டு பெருமுதலாளிகளுக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய மீன் வளங்களை, அது இலங்கை தமிழர்களுக்கும் இல்லாமல், தமிழக தமிழர்களுக்கும் இல்லாமல் அவர்களுக்கான ஆதாயத்தை தேடக்கூடிய முயற்சிகள் நடைபெறுகின்றன அப்படின்னு சொல்றாரு. இதை காங்கிரஸ் வித்திட்டவை, பாஜகவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நினைக்கிறீங்களா, இல்லை காங்கிரஸ் வித்திடவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நான் சொல்ல முடியாது. ஆழ்கடல் மீன் பிடிப்பு என்பது நமது நாட்டு மீனவர்களிடம் இல்லாத ஒரு நிலை இருந்த காலகட்டம். மற்ற நாடுகளிலே, வெளிநாடுகளில் இருந்து தான் அந்தந்த நாட்டில் கொண்டு போய், இப்போ கூட நம்ம ஆளுகள் போய் அரபு நாடுகளில் பிடிக்கிறாங்க இல்லையா, சாதாரண இது மீன்பிடின்னு சொல்லுவாங்க. நம் நாட்டு மீனவர்கள் எப்போ இல்லைங்கிறீங்க? ஆழ்கடல் மீன் எந்த காலகட்டத்தில் இல்லை? ஆழ்கடல் மீன் தொழில் நுட்பம் என்பது நம்மிடம் இல்லாத காலத்தில் வெளிநாட்டு கப்பல்களுக்கு சில அனுமதிகள் கொடுக்கப்பட்டது. அதில் உள்நாட்டு நம்ம ஊர் டாட்டால இருந்து எல்லாருமே அதில் இருக்காங்க. யாரும் எல்லாருமே அதில் நம்ம கற்றுக்குறோம். எதை கற்றுக்குறோம்? இது எல்லா நாடுகளிலும் உள்ள நிலைமை. முதல்ல எப்படி தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு அப்படி ஒரு சூழல் உருவாகும். ஐயா சொன்ன மாதிரி 2009 கொண்டு வரும்போது எதிர்ப்பு வந்ததுனால அது விடப்பட்டது. அதற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட LOP இருக்கு பார்த்தீங்களா, அதை பயன்படுத்தி நடந்து கொண்ட விஷயங்கள்லாம் உண்டு. இதில் ஒரு முக்கியமான இயல்பா எனக்கு வரக்கூடிய சந்தேகம் அப்படிங்கிறது, தொடர்ந்து இந்த வாதம் வைக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் மீனவர்கள், தமிழக மீனவர்கள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது, இந்த ட்ராலரை பயன்படுத்துறாங்க, அது வந்து கீழே இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுது, மீன் முட்டை, மீன் குஞ்சுகள் வரைக்கும், அதாவது தரையோடு மீன் அப்படி அது வரைக்கும் எடுத்துட்டு போயிருந்து ஒரு பக்கம் ஒரு வாதம் வைக்கிறீங்க. இன்னொரு பக்கம் ஆழ்கடலில் மீன் பிடிக்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்ப மீனவர்கள். இந்த ரெண்டுல எது சரியான வாதம்? இந்த ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. அது இலங்கை கடற்கரை ஓரமாக போய் நம்முடைய மீனவர்கள் பிடிப்பது, அந்த ஊர் மீனவர்கள் பிடிப்பது. இந்த உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னா, நமக்கு உரிமை இருக்கிறது. இலங்கை கடற்கரையோரம் இன்னைக்கு 4 கிலோமீட்டர் வரையும் நாம பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்மளை அவங்க பிடிக்கிறாங்க. நம்ம மீனை பிடிக்கிறோம், நம்மளை அவங்க பிடிக்கிறாங்க. இது வந்து நமக்கு உரிமை இருக்குது. 74, 76 சட்டங்கள் பிரகாரம், மீன் சட்ட பிரகாரம் பிடிக்கிற உரிமை இருக்கு. அந்த உரிமையை அவங்க மறுக்கலை. இன்னைக்கு கூட அவர் சொல்றாரு, நீங்க பிடிங்க, பிடிக்கும் போது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒரு விஷயம்,
இந்த அவர்கள்ட்ட இந்த டெக்னிக் இல்ல, எந்த டெக்னிக் இல்ல. இந்த ரெண்டு நான் சொன்னது முதல் டெக்னிக். இப்ப நம்ம மீனவர்கள் பிடிக்கக்கூடியது ரெண்டாவது டெக்னிக். அந்த மீனவர்கள் இன்னும் அந்த ரெண்டாவது டெக்னிக்கே போல. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவங்க என்ன சார், ஒரு நிமிஷம் தயவு செய்து நீங்க அடுத்து பேசுங்க. அதாவது அவங்க இந்த ரெண்டாவது டெக்னிக்கு வரல. கடல் ஓரத்துல அவர்கள் சாதாரணமாக நாட்டு மீன் பிடிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க பக்கத்துல பிடிக்கிறோம், குஞ்சு கிஞ்சு எல்லாத்தையும் நீங்க அள்ளிட்டு போயிடுறீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காத ஒரு சூழல் வருது, அதனால நீங்க இந்த ரெட்டமடி வலையும் அதே மாதிரி இந்த டிராலியை போட்டு நீங்க பிடிக்காதீங்க. ரொம்ப ஃபண்டமெண்டலா மீன் குஞ்சுகளும் முட்டைகளும் கரையோரம் இருக்குமாங்கிறது ஒரு பெரிய ஐயம். ரைட், ஓரமா புரிஞ்சுக்கணும். ராயன் அவருக்கு தெரியும். நான் மற்றவங்க நீங்க பேசுனது ஆழ்கடல் மீன் பிடிப்பு, ரெண்டாவது நம்ம மீனவர்கள் நல்லது. நான் மற்ற ரெண்டு பேருக்கு தான் நியாயமா இப்ப நேரம் கொடுக்கணும். இருந்தாலும் மீன் தொடர்பானது அப்படிங்கறதுனால அவர்கள் இரண்டு பேரை விட இதற்கு சரியாக மறுப்பு நீங்க கொடுக்க முடியுங்கிறதுக்காக சொல்றேன். சொல்லுங்க. செய்தி மக்களுக்கு போய் சேரணும் இல்லையா? நீங்க ரெண்டாவது கேட்டதும் வேறு. சொல்லுங்க. அதாவது ஆழ்கடல் மீன்பிடி தொழில்நுட்பம் இலங்கைக்கு கிடையாது என்று இவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அதாவது புவர் ஃபிஷர்மேன், ஏழை மீனவர்கள் இலங்கையிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி தவறு மிக தவறான ஒரு. அதாவது இந்திய நாட்டில் கூட அந்த அளவுக்கு ஆழ்கடல் கப்பல்கள் கிடையாது. இலங்கையிலே 3450 ஆழ்கடல் கப்பல்கள் இருக்கின்றன. அந்த கப்பல்கள் 2010ஆம் ஆண்டிலே 1,25,000 டன் மீனை அவர்கள் பிடித்தார்கள், ஆழ்கடல் மீனல். அதாவது அந்த மீன் இனம் என்னவென்றால் வெளிநாட்டிலே அதிக விலைக்கு விலை போகின்ற, ஆனால் 2010 ஆண்டிலே ஆழ்கடல் மூலமாக நாம் பிடித்த மீன் எவ்வளவு என்றால் 2000 டன் தான். அவர்கள் 1,20,000 டன். அந்த அளவுக்கு அவர்களிடம், அதாவது சிங்களர்கள், அவர்கள் கப்பல்கள் வைத்திருக்கிறார்கள், ஆழ்கடல் கப்பல்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த கப்பல்கள் எங்கே உள்ள மீன் வளத்தை அளிக்கின்றது தெரியுமா? அதாவது இந்திய மீன் வளத்தை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இடிந்தகரை, அதுதான் எனது கிராமம். அந்த கிராமத்திலே 1980ஆம் ஆண்டு, அதாவது வெட்ஜ் பேங்க் என்ற ஒரு பகுதி இருக்கிறது கன்னியாகுமரியிலே, மீன் வளம் மிக்க பகுதி. அந்த பகுதியிலே மீன் பிடிப்பதற்காக இலங்கை கப்பல்கள் வரிசையாக வந்து கொண்டிருந்தன. ஏழை மீனவர்களால் மீன் பிடிக்க முடியவில்லை, அவர்களது வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டது. உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? அதாவது மாநில அரசிடம் சொன்னார்கள், மைய அரசிடம் சொன்னார்கள், யாருமே உதவிக்கு வரவில்லை. அங்கே உள்ள இளைஞர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அதாவது பெரியவர்களின் ஆணையை மீறி அவர்கள், நாங்கள் இன்று இரவே அந்த கப்பலை கரைக்கு கொண்டு வருவோம் சொல்லி அந்த கப்பலை கரைக்கு மீன் வளத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தொழில்நுட்பத்தை சுதந்திரம் பெற்ற இத்தனை வருடங்களாகி இவர்கள் அந்த தொழில்நுட்பத்தை பொருளாதாரம் தரவில்லை. வங்கி அவர் சொல்றது சரிதான். மீன்பிடிப்பு என்பது வேறு, நாம இடையில பேசிக்கிட்டோம் இல்லையா, அந்த கடற்கரை ஓரம், அது வேற. அவர்கள்ட்ட ஆழ்கடல் தொழில்நுட்பம் இல்லைன்னு தான் சொன்னேன். இப்போ அவர் இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பன்னாட்டு பெருமுதலாளிகளுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை இரண்டு பக்கத்திலும் அரசுகள் எடுக்கின்றன அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படாது. இலங்கையாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, இது பாஜக ஆட்சியிலும் தொடர்கிறதா ஒன்று. அவர் இன்னொரு விஷயத்தை வைக்கிறார். இன்னைக்கு நேற்று ஏதோ 2 வருஷம் நடக்கக்கூடிய பிரச்சனையா, தயவுசெய்து இதை சுருக்கிடாதீங்க. 25 ஆண்டு காலமாக நடைபெற்றிருக்கிறது. மீன் பிடிக்கிறான், பிடிக்காம போறான், நடக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 700 மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பங்கள் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள், நிராதரவாக நிற்கிறார்கள், ஆதரவற்றவர்களாக நிற்கிறார்கள். கொலைக்கு நீதி வேண்டுமா இல்லையா? இந்த நீதியை பெற்று தருமா இந்திய அரசு? அது பாஜக காங்கிரஸ் பேசல, இந்திய அரசு ஒரு கேள்வி வைக்கிறார். இதற்கு முன் அது காங்கிரஸ் நோக்கி வைக்கப்பட்டது, இப்பொழுது பாஜக நோக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தை பொறுத்த அளவில் என்னைக்குமே மீனவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இயக்கம்தான். அது முதலில் இருந்து, அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதை போல கச்சத்தீவை இந்திரா காந்தி அம்மையார் இலங்கைக்கு கொடுத்ததிலிருந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. கடந்த 25 ஆண்டுகளாக வேறு பல காரணங்கள், விடுதலை புலிகள், அங்கே நடந்த உள்நாட்டு குழப்பம், இந்த பிரச்சனை எல்லாம் இருந்தது. ஆனால் 2009க்கு பின்னால் அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருந்த போது கூட நம்முடைய தமிழக மீனவர்கள் காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியில் இருக்கும் பொழுது தாக்கப்பட்டார்கள். அவர்கள் பதிவு பண்ணுங்க, மன்னிக்கணும். நீங்க மோடி அங்கே செல்கிறார், பிரதமர் அங்கே செல்கிறார், அங்கே பிடிக்கப்பட்ட படகுகள் விடுவிக்கப்பட்டதாக செய்தி வருகிறது. அடுத்த நாளே மீண்டும் மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அப்புறம் இப்போ பாஜக ஆட்சிக்கு பிறகும் மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் விடுதலை செய்யப்படுவதும் அப்படிங்கிறது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு. கைது செய்யப்படுவது, விடுதலை செய்யப்படுவது, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் பொழுது
6 மாதம் ஒரு வருடமெல்லாம் உள்ளே இருந்தார்கள். வருடக்கணக்கிலே அவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்தார்கள் என்ற காரணத்தால் அவர்கள் உள்ளே இருந்தார்கள். நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற உடனே பல வருடங்கள் சிறையில் இருந்தவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டார்கள். அதுதான் வித்தியாசம். உடனடியாக இன்றைக்கு கைது செய்யப்படுகிறார்கள். ஒரு நாள் 2 நாட்களிலே அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். நான் தொடக்கத்திலேயே கூட அவர்கிட்ட அந்த கேள்வி வச்சேன். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மீனவர்கள் பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான தீர்வை நோக்கி நகர்வதற்கான ஒரு சூழல் உருவாகி இருப்பதாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களான்னு கேட்டேன். உள்ளபடியே 5 மீனவர்கள் அங்கே மரணக்கயிற்றுக்காக காத்திருந்த 5 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தொடங்கி பல விவகாரங்களிலும் பாஜக அரசை பாராட்டப்பட வேண்டியது அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. நல்ல கருத்தை சொன்னீங்க. ஆனால் யாராவது அந்த மாதிரி பாராட்டினாங்களா? நீங்க பாராட்டுங்க, உங்களுடைய பாராட்டுக்கு நன்றி. ஆனா கேள்விங்கிறது 5 மீனவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், ரைட், பாராட்டுக்கள். 700 மீனவர்கள் கொல்லப்பட்ட மீனவர்கள், அது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து மாற்று கருத்து இல்லை. 700 மீனவர்கள் இருந்தது. கொல்லப்பட்ட மீனவர்களுக்கு நீதியை தேடித்தர மோடி என்ன செய்திருக்கிறார் அல்லது என்ன செய்ய முடியும், என்ன செய்வார்? நிச்சயமா அதுல டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா அங்கே இலங்கை கடற்படையால் சுடப்பட்டால் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டியது மாநில அரசாங்கத்தினுடைய கடமை பண்ணியிருக்கிறாங்க. ஆமா, மாநில அரசாங்கத்தினுடைய கடமை. அப்படி எத்தனை எஃப்ஐஆர்கள் இங்கே பெண்டிங்கிலே இருக்கிறது, அங்கே இலங்கை கடற்படையை பிடிக்க முடியவில்லை என்று மத்திய அரசாங்கத்திற்கு இவர்கள் கோரிக்கை எழுப்பினால், இதுவரை காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் பொழுது அந்த மாதிரி கோரிக்கை எழுப்பினார்களா என்று கோரிக்கை எழுப்பினால் காங்கிரஸ் அரசாங்கத்தை போல செயலற்ற அரசாக நிச்சயமாக எங்களுடைய அரசாங்கம் இருக்கிறது. இன்னைக்கும் கூட தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அது ஒருபுறம் இருக்கட்டும். தமிழக இந்திய மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும். தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை பாஜக அரசு ஒருவேளை நிறைவேற்றுமா? ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், இலங்கை அரசின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் உள்ளிட்ட எந்த தீர்மானத்தையாவது பாஜக அரசு நிறைவேற்ற தயாராக இருக்கிறதா? தமிழக அரசு கோரிக்கை வைத்தால் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பது பாஜகவின் வாதமாக இருந்தால், தனிநிலத்திற்கான வாக்கெடுப்பு, அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் பிரச்சனைக்கான தீர்வு, பொருளாதார தடை உள்ளிட்ட தமிழக சட்டப்பேரவை தீர்மானங்களை நிறைவேற்ற பாஜக அரசிற்கு துணிவிருக்கிறதா, தயாராக இருக்கிறதா? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். தமிழக இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை சென்னையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. 3வது கட்ட பேச்சுவார்த்தை. இது தீர்வு காணப்படுமா என்ற தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திருமுருகன், இப்போ நீங்கள் ஒரு நீண்டகால பிரச்சனையை மையப்படுத்தி பேசுகிறீங்க. 700 மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு நீதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு நீண்டகால பிரச்சனையை மையப்படுத்தி பேசுகிறீங்க. அது விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டியதா ஒன்றுதான், அதில் மாற்றுக்கருத்தில்லை. இருந்தாலும் அன்றாடம் கடலுக்கு செல்லக்கூடிய மீனவர்கள் கரை திரும்புவார்களா என்ற அச்ச உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீனவ குடும்பங்களுக்கு மத்தியில் இந்த பேச்சுவார்த்தை ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தீர்வு எட்டப்படும் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, ஒத்துக்கொள்வீர்களா? இல்லை அதற்குள்ளும் இவர்களை போன்ற இயக்கங்கள் அரசியல் காண முயற்சிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அப்படி அரசியல் நோக்கம் தான் இருக்கிறதா? இல்லை, எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, இலங்கை கடற்படை கட்டுப்படுத்துவது ஈழத்தமிழர் மீனவர்களா? யாரு சுட்டுக்கொள்வதை தடுப்பதற்கான அதிகாரம் ஈழத்தமிழ் மீனவர்களுக்கு இருக்கிறதா? இல்லை. நீங்கள் எது பிரச்சனைக்குரிய இடமாக இருக்கிறதோ அதிலே விவாதம் வைக்கப்பட வேண்டும். இங்கே 2 பிரச்சனை இருக்கு. ஒன்று, கொலை செய்யப்படுவது, அது கிரிமினல் அஃபென்ஸ். 2வது, நீங்கள் சொல்லக்கூடிய எல்லை தாண்டுவது என்பதை பற்றியான பிரச்சனை. அதற்கு சர்வதேச ஒப்பந்தம் 2 நாடுகளும் போடப்பட்டிருக்கிறது. இதை தீர்ப்பதற்கான பொறுப்பு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகளுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இருக்கிறது. இதில் வெளியுறவுத்துறை சம்பந்தமானதும் இருக்கிறது, பொருளாதார சம்பந்தப்பட்டதும் இருக்கிறது, பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதும் இருக்கிறது. ஒரு நாட்டினோட இறையாண்மை என்பது அது மக்களுக்கான பாதுகாப்பு தான் நாட்டினோட இறையாண்மையை தவிர நாட்டிற்கென்று தனியான இறையாண்மை என்பது கிடையாது. ஆக இந்த மக்களின் மீது கொலை நடத்தப்படும் பொழுது இது சம்பந்தமாகத்தான் விவாதம் நடத்தப்படும் என்றால், இது இராணுவ பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்டதும் வெளியுறவுத்துறை சம்பந்தப்பட்டதும் தான். இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை இங்கே மாநிலங்களுக்கு வெளியுறவுத்துறையிலே எந்த விதமான ஒரு அதிகாரமும் இல்லை என்கின்ற நிலைமையிலே இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை தான் இதை பற்றி பேசியிருக்க வேண்டும். இதுவரை அவர்கள் பேச மறுக்கிறார்கள். இதுவரைக்கும் அவங்க பாலிசி நோட்டே போடலை. அதான் பிரச்சனை. நீங்க பாலிசி லெவல்ல என்ன எடுக்க போறீங்க அப்படிங்கறத. நீங்க வேற ஒரு நாட்டுல போய் வணிகம் பண்ணுவதற்கு உலகத்துல அனுமதி இருக்கிறது இல்லையா? வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து முதலீடு செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, வணிகம் செய்வதற்கு, பொருட்களை விற்பதற்கு. அதே போல இங்க இருக்க மீனவர்கள் அங்க போய் மீன் பிடிக்கிறாங்கன்னா அதற்கான ஒப்பந்தத்தை போடுவதற்கான சரத்து ஏற்கனவே 74 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி பேசுவதற்கு இந்திய அரசாங்கத்திற்கு என்ன பிரச்சனை என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. அதே மாதிரி எங்களுடைய கேள்வி ஒன்று, ராமேஸ்வரத்துக்கு மேலே
யாழ்ப்பாணம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடற்பகுதியில் மட்டும்தான் இந்த தாக்குதல் கொலை நடக்கிறது. ராமேஸ்வரத்துக்கு கீழே தூத்துக்குடியிலையோ கன்னியாகுமரி பகுதியிலோ நடக்கிறது இல்லை. ஏன் அங்க இலங்கை இல்லையா? பிரச்சனை என்னன்னா தமிழ்நாட்டு தமிழர்களும் ஈழத் தமிழர்களும் பரிவர்த்தனை செய்து கொள்ளக்கூடாது. ரெண்டு பேத்துக்குள்ள உறவு ஏதோ மீன்பிடி சண்டை மாதிரி காமிக்கிறாங்க. அதுல நீங்க பேசாலை பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இங்க இருக்கக்கூடிய மீனவர்களோடு திருமண உறவு வைத்திருக்கிறார்கள். பல்வேறு வணிக உறவு இருக்கிறது, பண்பாட்டு உறவு இருக்கிறது. இது 2000 வருடங்களுக்கு மீட்பட்ட உறவு. இதுல இருக்கக்கூடிய உறவை உடைப்பதற்காக தான் 2 அரசாங்கங்களும் இந்த வேலை செய்கிறது. இது ஒரு நாளில், இன்னும் சொல்லப்போனால் 1 மணி நேரத்தில் 2 பிரதமர்களோ அதிபர்கள் சந்திக்கும் பொழுதோ பேசி தீர்த்திருக்க முடியக்கூடிய விஷயம். ஆனால் பிரதமர் மோடியினுடைய பயணத்தில் இது பற்றி பேசுவதற்கான எந்த குறிப்பும் கிடையாது. பிரதமர் மோடி போவதற்கு முதல் நாள் ரணில் விக்ரமசிங்கே இங்கே பேசும்போது இந்தியாவுக்கு எச்சரிக்கை கொடுப்பதாக, நுழைந்தால் சுடுவோம் என்று சொன்னால், நுழைந்தால் வழக்கு போடுவோம் என்பது வேறு, நுழைந்தால் சுடுவோம் என்பது எதேச்சதிகாரமானது. அதை பொறுத்து இந்திய அரசாங்கம் எந்த பதிலும் சொல்லவில்லை என்பதைத்தான் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறோம். ஏனென்றால் இந்திய அரசாங்கத்திற்கு தமிழக மீனவர் குறித்து எந்த விதமான நிலைப்பாடு பாதுகாப்பு துறையிலும் கிடையாது, வெளியுறவுத்துறையிலும் கிடையாது. அவர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். நீங்க கேள்வி முடிச்சிடறேன். வாதத்திற்காக கற்பனையாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரியான ஒரு வார்த்தை, ஒரு வாதம், மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கின்ற பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய அதிபரோ அல்லது இலங்கை பிரதமரோ எல்லை தாண்டி வந்தால் நாங்கள் தமிழக மீனவர்களை சுடத்தான், இந்திய மீனவர்களை சுடத்தான் செய்யோம் என்று சொல்லி இருந்தால், மன்மோகன் சிங் மௌனமாக இருந்திருந்தால், அவர் மௌனியாக இருக்கிறார், பேசாமடந்தையாக இருக்கிறார், எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லி அதை கடுமையாக விமர்சித்திருப்போம். ஒரு வார்த்தைக்கு கூட பாரதிய ஜனதா கட்சி, தேசிய தலைமை அல்லது பிரதமர் எங்கள் தேசத்தின் மீனவர்களை சுடுவோம் என்று சொன்ன இலங்கையை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று ஏன் சொல்லவில்லை? ஒன்று, இந்த நாட்டினுடைய குடிமகனை சுடுவோம் என்று சொன்ன பிறகு அந்த தேசத்திற்கு ஏன் இவர்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வி. ஏன்னா மன்மோகன் சிங் செல்லக்கூடாது என்று மிக ஆணித்தரமாக வாதம் வைக்கப்பட்ட போது பாஜகவும் கூட அதை ஆமோதித்து தான் கருத்துக்களை வைத்தது. அப்போ இப்போ பிரதமர் மோடி செல்கிறார், அவர் சொன்ன ஓரிரு தினங்களுக்குள் அங்கே செல்கிறார் என்கின்ற பொழுது தமிழக மீனவர்களின் மீது இந்திய அரசுக்கு அக்கறை இல்லை என்று காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து வைக்கப்பட்ட வாதம் தற்பொழுது பாஜக ஆட்சியிலும் நீடிக்கிறது என்பதாகத்தானே எடுத்துக்கொள்ள முடியும். இல்லை, இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே ரணில் விக்ரமசிங்கே இந்திய மீனவர்கள் அங்கே எல்லை தாண்டி வந்தால் நாங்கள் சுடுவோம் என்று சொன்னவுடனே பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்காமல் இல்லை. நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள், சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் நேரடியாகவே ரணில் விக்ரமசிங்கே அவர்களை சந்தித்து கடுமையான கண்டனங்களை தெரிவித்தார். நீங்கள் இது மாதிரி பேசுவது தவறு என்று நேரடியாக அந்த நரியின் குகைக்குள்ளேயே சென்று அவரை கண்டித்து விட்டு வந்தார். அதற்கு எந்தவிதமான பதிலையும் அவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவிக்கவில்லை. அதை ஆமோதிப்பது போல அதை நரியோடு ஏன் உறவுங்கிறதா கேள்வி. ரெண்டாவது கேள்வி நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதை போல அந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நேரடியாகவே சந்தித்து தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்தார். அது இந்திய அரசாங்கத்தினுடைய கண்டனமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், பாரதிய ஜனதா கட்சியின் கண்டனமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது, ஏன் இலங்கைக்கு செல்கிறார், மன்மோகன் சிங்கை ஏன் போகக்கூடாது என்று சொன்னோம் அப்படின்னு சொன்னா, சார்க் அந்த காமன்வெல்த் நாடுகளுடைய காமன்வெல்த் மாநாடு இலங்கையிலே நடக்கக்கூடாது, நடந்தால் அங்கே உள்ள அதிபர் அன்றைக்கு போர்க்குற்றத்தை செய்த இனப்படுகொலைகளை செய்த ராஜபக்சே அவர்கள் அங்கே தலைவராகி விடுவார். அந்த இலங்கை நாட்டிற்கு ராஜபக்சேவுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்ததை போல ஆகிவிடும் என்றுதான் இந்தியாவில் உள்ள கட்சிகள் எல்லாம். இலங்கை அதிபர் காமன்வெல்த் நாடுகளுக்கு தலைவராகிவிடக் கூடாது என்ற கோணத்தில் தான் மன்மோகன் சிங்கை அங்கே செல்ல வேண்டாம் என்று சொன்ன பாஜக, காமன்வெல்த் நாடுகளுக்கு தலைவராக கூடாது ராஜபக்சே, ஆனால் இலங்கைக்கு மீண்டும் அதிபராகலாம் என்று வாழ்த்து தெரிவிக்கலாமா என்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எனக்கு இல்லாவிட்டாலும் நேர்களுக்கு உங்களோட தொடரலாம். சமூக வலைத்தளங்களில் என்ன மாதிரியான கருத்துக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. சமூக வலைத்தள கருத்துக்களை எடுத்துட்டு நான் உங்ககிட்ட தொடர்ந்து வருகிறேன். அருட்செல்வன் பெரியாரின் பெயரன் ஒரு விஷயத்தை முன்னிட்டு, தமிழக மீனவர்களை இந்திய மீனவர்களாக அரசு கருதுமா, தமிழக மீனவர்களை இந்திய மீனவர்களாக கருதுமான்னு ஒரு கேள்வி வச்சிருக்கிறாரு. சித்தி நிகரா, பேச்சுவார்த்தை இது முதல் முறையல்ல, இந்த முறை முழு பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்ற நம்பிக்கை இல்லை. கச்சத்தீவு பிரச்சனை முடிவுக்கு வர வேண்டும், இந்திய கடல் பாதுகாப்புத்துறை கண்காணிப்பை விரிவுபடுத்தப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கிறாங்க. இனியவன் தமிழன், காங்கிரஸ் ஆட்சியை விட்டு சென்ற போது இலங்கை வசம் ஒரு தமிழக மீனவனோ படகோ இல்லை. ஆனால் மோடி அரசு பதவியேற்ற பின்னர் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவதும் படகுதல் பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர்கதையாகிறது. அது எந்த அளவுக்கு எனக்கு சரியான வாதம்னு தெரியல. நல்லது, அது அவர் ஒரு தவறான தகவலை தான் வச்சிருக்கிறாரு. தீர்வை எட்டி விட்டால் என்ன செய்வது அப்படின்னு கொஞ்சம் கீழே வாங்க, கீழே மேலே 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 இன்னும் மேலே இன்னும் கொஞ்சம் மேலே வாங்க. நல்லது.
அருள் ராமசாமி, தீர்வை எட்டிவிட்டால் பிறகு எப்படி அரசியல் நடத்துவது? தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதே இந்திய தலைவர்கள் அங்கு சுற்றுப்பயணம் செய்யும் போது விடுதலை செய்யத்தானோ என்ற எண்ணம் வருவதை தவிர்க்க முடியவில்லை. அரசியல் ஆதாயம் தேடுகிறார்கள் அப்படின்னு இருக்கிறார் அப்துல் கஃபூர். இந்தியா சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதும் கொலை செய்யப்படுவதும் தொன்று தொட்டு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இது அரசியல்வாதிகளுக்கு நன்றாக தெரிந்த விடயம் என்றாலும் அதனை திட்டமிட்டே மறைத்து விட்டார்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. நல்லது, சமூக வலைத்தளங்கள் போன்றவற்றால் இது இன்றைக்கு விவாத பொருளாக இருக்கிறதுங்கிறாரு சையத் அலி. இது முழுக்க முழுக்க அரசியல் நாடகமே அப்படின்னு இருக்கிறாரு. நல்லது, பெரும்பாலான மகின் ஜனாதிபதி மோடி அரசு என்ன சொல்ல ஒருவேளை ரைட், அதுதான் எல்லாருமே அந்த கண்டனத்தை வச்சுக்கிறதுனால எல்லாத்தையும் வாசிக்க வேணாம் தான் விட்டுட்டு போனேன். வைகோ பிரபாகர், இந்த பிரச்சனையின் தீர்வு என்பது இலங்கைக்கு சாதகமாக இருந்தால் நான் இந்தியன் தானா என்ற சந்தேகமே ஒவ்வொரு தமிழனின் மனதிலும் ஏற்படும் அப்படின்னு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட எல்லாருமே இது உடனடியாக தீரக்கூடிய ஒரு விஷயம் இல்லையோ என்ற ஒரு நம்பிக்கையின்மையை தான் ஏற்படுத்தியதாக உணர முடிகிறது. ஆனால் நிச்சயமாக அது பாசிட்டிவாக நடக்கணும், பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்கணும், அதில் தீர்வு காணப்படணுங்கிறதா நம்முடைய அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது. திரு ஹிதாயத்துல்லா உங்களுடைய ஆளும் கட்சியாக இருக்கிறார், அவர்களுக்கான கேள்வி அவர்கள் நோக்கி வைக்கப்படுகிறது. சொல்லிருங்க. அதனால கடுமையான கண்டனங்களை நம்முடைய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் தெரிவித்தார்கள். அங்கே இலங்கை அதுதான் அதோட தொடர்ச்சி. மீண்டும் அங்கே காமன்வெல்த் நாடுகளுக்கு ராஜபக்சே அவர்கள் தலைவராக ஆகிவிடக்கூடாது என்ற இதனால தான் நாங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னோம். அதுக்கு பின்னால் சல்மான் குர்ஷித் அவர்கள் சென்றார்கள், அதையும் வன்மையாக கண்டித்தோம். இன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. இருக்கின்ற தமிழர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கான வீடுகளை ஒதுக்கி கொடுக்க வேண்டும், மின்சார திட்டங்களை அறிவிக்க வேண்டும், ரயில்வே திட்டங்களை அறிவிக்க வேண்டும். எல்லா திட்டங்களையும் அப்ப அறிவிச்சிட்டோம். காங்கிரஸ் ஆட்சியில் நீங்க போய் இந்த ஒவ்வொரு நாளும் வீடு கட்டி கொடுக்க முடியல. வர வர ப்ளீஸ் வர வர நான் உங்ககிட்ட வர நன்றி 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 சொல்லுங்க. என்பதற்காகத்தான் ஒரு வாரமா இந்த மக்கள் பார்த்த பார்வை நல்லாவே தெரியும். சுருக்கமாக சுஷ்மா ஸ்வராஜ் அறைக்குள்ள போய் பேசிட்டு வந்தது அவங்க தான் சொன்னாங்க, அந்த அரசு சொல்லல. ஆனா அந்த அம்மா சொன்னதுக்கு மீண்டும் ஒரு கண்டனமா அதே ரணில் விக்ரமசிங்க மீண்டும் என்ன சொன்னாரு, மீண்டும் சுடுவோம்னு சொன்னாரு. நல்லா தெரிஞ்சுங்க. அப்படின்னு சொன்னா சுஷ்மா சொன்னது பொய்யா மெய்யா என்பது மட்டுமல்ல. இந்த மீனவர் பிரச்சனை இன்னைக்கு பேசலாங்களே 23, இன்னைக்கு பேச வேண்டியதில்லை. 11ஆம் தேதி மார்ச் பேச வேண்டிய ஒன்று. இலங்கை அரசு தயாராக இருந்தது, இந்திய அரசும் தமிழக அரசும் தயாராக இல்லை. அன்றைக்கு மட்டும் நாம் பேசியிருந்தால் திரு மோடி அவர்கள் அங்கே போகும்போது தமிழக அரசும் தயாராக இல்லைங்கிற ஒரு வார்த்தை உள்ள வருது. அது எந்த அளவுக்கு சரியானது? தீர்வு கண்டிருக்க முடியும். அதையும் புத்திசாலித்தனமாக இன்றைய இந்திய அரசும் தமிழக அரசும் செய்ய மறுத்துருச்சு. ரொம்ப எளிமையா ஒரு கேள்வி, ரொம்ப எளிமையா. நீங்க ரணில் மீண்டும் சுடுவோம் என்று சொன்னாருங்கறீங்க, ரைட்? ஆனால் பாஜக இல்ல அவர் சொன்னாரு. இல்ல நான் சொல்றேன், அவர் சொன்னது ஹிதாயத்துல்லா அவர் சொன்னதுதான். ஆனாலும் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஆட்சியில், மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் எந்த மீனவரும் சுட்டுக் கொல்லப்படவில்லை என்பதும் எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி, அதுக்கு முன்பு இந்த வாஜ்பாய் ஆட்சி காலத்திலும் அது நடைபெற்றிருக்கிறது. மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது காங்கிரசும் என்ன செய்து விட்டதுங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல. ஆக இந்த திராசில் காங்கிரஸ் பாஜக இரண்டுமே சமமாகத்தான் இருக்கின்றன. இதுல யாரை குறை சொல்றது ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல. அவங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால எந்த மீனவரும் சுட்டுக் கொல்லப்படவில்லை சொல்லிட்டேன். அந்த திராசு தட்டினை சமமான வைக்க முடியாது. பஞ்ச புகழ்ச்சியா நீங்க அவரை பாராட்டுறது அவருக்கு தெரியல. நீங்க மோடி அரசை பாராட்டணுமான்னு நினைச்சுக்கிட்டாரு. இவ்வளவு பிரச்சனைகளும் மோடி அரசு வருதுன்னா இவங்களும் சொல்றாங்க, நேயர்களும் சொல்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, பாராளுமன்றம் இல்ல, அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அவர் பேசும்போது நாங்க அமைதியா முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நான் நடந்த விஷயத்தை சொல்றேன். 16ஆம் தேதி இங்கே நடந்திருந்தால் மோடி அவர்கள் 13, 14க்கு போயிருக்கும் போது ஒரு நல்ல தீர்வுக்கு வந்திருக்க முடியும். ஆனால் அந்த தீர்வு விரும்பல. இன்னைக்கு ஆங்கில ஊடகங்கள், மோடி அரசுக்கு தேவை சம்பந்தப்பட்ட ஆங்கில ஊடகங்கள் ஒண்ணு கூட இந்த இந்திய மீனவர் பிரச்சனை எழுதவே இல்லை. இது தமிழர் பிரச்சனை நினைச்சதுனால எந்த ஊடகங்களிலுமே இன்னைக்கு இந்த மீனவர் பிரச்சனை பத்தி செய்தி வரல. மோடி இலங்கை சுற்றுப்பயணத்தின் பொழுது இந்த பிரச்சனையை பேசி இருந்தால், இது வெறும் அரசியல் காரணத்துக்காக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டா, பேசி இருந்தால் இதை தீர்த்திருக்க முடியும் நீங்க நம்புறீங்களா? அப்படி நம்புறீங்கன்னு சொன்னால், ஒரு விஷயத்துல நீங்க நம்புறீங்கன்னு சொன்னா, உங்களே போன்ற இயக்கங்கள் தான் தொடர்ந்து சொல்லுது இலங்கையினுடைய எல்லா உறவுகளையும் முறித்துக் கொள்ளுங்கள், அவர்களோடு பேசாதீர்கள், அவர்களை புறக்கணிங்கிற அளவுக்கு ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. மறுபுறம் நீங்கள் பேசுங்கள், நீங்கள் பிரச்சனை நீங்க தான் பேசி தீர்க்கணுங்கிற வாதம். ரெண்டும் எவ்வளவு பெரிய முரண்பாடா இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுது இல்ல.
பேசணும்னு சொல்றது நீங்க தான், அவர்களை பேசாதீர்கள் புறக்கணிங்கன்னு சொல்றது நீங்க தான். இதுல எது சரியான வாதமாக எடுத்துக்கணும்? நாங்க சொல்றது ஒண்ணுதான். இதுவரைக்கும் 700 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. வழக்கை இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல ஃபைல் பண்ணுங்க. முதல்ல கொலை நடந்திருக்குல்ல, அது வழக்கு பதிவு பண்ணுங்க. 74 ஒப்பந்தம் சர்வதேச ஒப்பந்தத்தை மீறினால் அதற்கும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். 2 வழக்கையும் ஏன் பதிவு செய்யவில்லை என்பதுதான் உண்மை. நீ சட்டப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க, ஒப்பந்தம் வந்ததுக்கு பின்னாடி இந்த கொலைகள் நடந்திருக்கனால் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வழக்கை பதிவு செய்ய வேண்டும். ஒன்று, இந்தியாவுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும், இந்திய கடலோர காவல்படை பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும், அல்லது ஒப்பந்தங்களின் அடிப்படையாக நீ பேசி தீர்த்திருக்க வேண்டும். இது எதையுமே செய்யலை. ஒப்பந்தங்கள் தமிழக மீனவரை கேட்காமல் அந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்ட பிறகு அந்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்துவது என்பது இந்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அது ஏன் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது இதுவரைக்குமே அதுக்கான காரணங்கள் சொல்லப்படவில்லை. அதே மாதிரி இப்பொழுது ரணில் வெளிப்படையாக சொல்றார், உள்ள நுழைஞ்சா நாங்கள் சுடுவோம்னு சொன்னதுக்கு சுட்டால் மோடி அரசாங்கம் என்ன செய்யும் என்பதை பற்றி இதுவரை பதில் மோடி அரசாங்கம் பேசவில்லை. எங்களுடைய கேள்வி எல்லாம் இந்த அரசாங்கம் என்பது தமிழக மீனவரை பொறுத்தவரை என்ன நிலைப்பாடை எடுத்திருக்கிறது. நீங்க எங்களுக்கு வந்து ரித்தோரிக்ஸ்லாம் தேவையில்லை. மோடி வந்துட்டார், அதை பண்ணுவார், இதை பண்ணுவார், இந்த கதையை எங்களுக்கு வேண்டாம். பல கதைகளை நாங்கள் பார்த்துட்டோம், பல சூப்பர்மேனை நாங்கள் பார்த்துட்டோம். இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அரசாங்கம் வெளிப்படையாக சில விஷயங்களை பேசணும். மீனவர்களை விடுதலை செய்து கொண்டு வந்த நாடகத்தில் நாங்கள் நம்ப தயாராக இல்லை. ஏனென்றால் அதில் வந்து தெளிவான ஆதாரங்கள் அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் போதை மருந்து கடத்தல் என்பது சர்வதேச விவாதிக்கப்பட்ட ஒன்றுதான். அது தவறாக தமிழக மீனவர்கள் மீது போடப்பட்டது என்று இந்திய உளவுத்துறை பதிவு செய்தது. இதை புதிதாக இந்திய அரசாங்கத்தோட மோடி சென்று காப்பாற்றவில்லை. வழக்கு பதிவு செய்ததை நடத்தி இருந்தார்கள் என்றால் இலங்கை அரசாங்கம் அம்பலப்பட்டிருக்கும். ஆனால் தமிழக மீனவரை குற்றவாளியாக்கி தான் நீங்க மன்னிப்பு கேட்டு வெளியே விட்டாங்க அப்படின்லாம் சொல்லி பிம்பத்தை கொண்டு வந்திருக்காங்க. எங்களுடைய கேள்வி இல்ல, ஒரு விஷயம், எங்களுக்கான கேள்வி ஒன்றுதான். இப்ப இந்த பாலிசி விஷயத்துல ஆளும் கட்சியை கேள்வி கேட்பதற்கு அடிப்படையில் எங்களுக்கு தான் அதிக நேரம் கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் எப்பவுமே வந்து மோடி தான் எங்களுக்கு பேச எங்களுக்கான விஷயங்கள் இருக்குது. ஏனென்றால் வந்து அவர் பீட்டர் ராயன் ஐயா பேசுற கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் ஆக்டை பத்தி இது வரைக்கும் விவாதத்துக்கு வரவே இல்லை. பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய விவாதங்கள்ல எந்த கட்சிகளும் இதை வந்து விரிவாக விவாதிக்கிறதே கிடையாது. ஆக பொது மேடைகள்ல பேசுவதற்கு எங்களை போன்ற அமைப்புகளுக்கு தான் நேரம் வேண்டி இருக்கிறது. இதற்கு பதில் இதுவரை நாங்கள் வைத்த கேள்விகளுக்கு ஐயா வைத்த பீட்டர் ராயன் ஐயா வைத்த கேள்விகளுக்கும் நாங்கள் வைத்த கேள்விகளுக்கும் இதுவரை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பதில் இல்லை. கேட்கலாம் திரு பீட்டர் ராயன், இந்த பேச்சுவார்த்தை அல்லது மோடி பேசியிருந்தால் மட்டும், இலங்கைக்கு சென்றிருந்த பொழுது பேசியிருந்தால் மட்டும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எட்டிவிட இயலும் என்ற நம்பிக்கை உள்ளபடியே உங்களுக்கு இருக்கிறதா? ஜஸ்ட் லைக் 2 அதிபர்களும் நினைத்திருந்தால் இந்த பிரச்சனையை முடித்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. அது வந்து உள்ளபடியே அதுதான் சாத்தியமா, இல்லை நீங்க அதை நம்புறீங்களா மீனவர்கள்? அதாவது வரலாற்றை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். 1950 அப்பொழுது கொத்தலவாலா என்பவர் அதிபராக இருந்தார் இலங்கையிலே. அவர் நேரு அவர்களிடம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார். அந்த ஒப்பந்தப்படி அதாவது இலங்கையிலே உள்ள தமிழர்கள் அனைவருக்கும் அதாவது உரிமை வழங்குவதாக, அவர்கள் அந்த நாட்டின் பிரஜைகளாக ஒத்துக்கொள்வதாக அவர் சொன்னார். அதன் பிறகு நேருவுக்கு பிரச்சனை, அதாவது இலங்கையும் சைனாவுக்கும் யுத்தம் நடந்தது. அதன் காரணமாக இவர்களுடைய கொள்கையிலே அதாவது மற்ற நாடுகளோடு நட்பு நாடாக நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களோடு நெருக்கம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தபோது அவர் வேறு அந்த ஒப்பந்தத்தை அவர் நிறைவேற்றவில்லை. அதன் பிறகு அவர் என்ன ஒப்பந்தம் கொண்டு வந்தார்கள் என்றால், நாங்கள் அத்தனை பேரையும் உங்களிடம் அனுப்புகிறோம் என்று சொன்னார். அத்தனை பேரும் இங்கே வந்தார்கள். 1,00,000 பேருக்கு மேல் தமிழகத்துக்கு வந்தார்கள். அதிலே ஏறக்குறைய 60,000 பேர் இறந்து போனார்கள், செத்து மடிந்தார்கள். அந்த நிலைதான். எந்த காலகட்டத்திலும் இலங்கை அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மதிப்பதே கிடையாது, அவர்கள் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. மோடி இந்த ஹிதாயத்துல்லா ஒரு வாதத்தை வைக்கிறார். இப்பொழுது பேசக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையை மோடி அங்கே சென்றிருந்த பொழுது இலங்கை அரசு தயாராகத்தான் இருந்தது பேச்சுவார்த்தைக்கு. ஆனால் இந்திய அரசும் தமிழக அரசும் தயார் இல்லைங்கிறாரு. நான் கேக்குறது, தமிழக அரசும் அதை தவிர்க்கணும்னு நினைச்சாங்களா? ஒன்று, மோடி தவிர்த்ததன் காரணம் என்ன நீங்க நினைக்க? தவிர்த்திருந்தால் அதற்கான காரணமா நீங்க மீனவர்கள் தரப்பில் நினைக்கக்கூடியது என்ன? காங்கிரஸை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு கொள்கை முடிவோடு செயல்பட்டார்கள். அந்த கொள்கை முடிவு என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். அதாவது கச்சைத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானதல்ல, அது இலங்கைக்கு சொந்தமானது என்றார்கள். அது மாத்திரமல்ல, அதாவது தமிழக மீனவர்களை இலங்கை கப்பல் படை சுட்டு கொல்லவில்லை என்றார்கள். அது எங்கள் ஆவணத்திலே இருக்கிறது, பதில் ஆவணத்திலே எல்லாம் இருக்கிறது. அப்படி அது மாத்திரமல்ல, எல்லை தாண்டி மீன் பிடித்தால் பாதுகாப்பு கிடையாது என்றெல்லாம் மிக தெளிவான கொள்கை முடிவுகள். ஆனால் இவர்கள் தேர்தலிலே பேசுகின்ற போது நாங்கள் மீனவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்போம் என்றவர்கள் ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்க வேண்டும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும், ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நினைத்திருக்க வேண்டும். நினைக்கவில்லை. எதற்காக இவர்களை தேர்ந்தெடுத்து ஆட்சியிலே அமர வைத்தோம் என்றால் இவர்கள் நமக்கு பாதுகாப்பு தருவார்கள் என்ற நிலைமையிலே தான். இப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? ஆம்,
அவர்களை, தமிழக மீனவர்களை எங்களது கப்பல் படை சுட்டது. அப்பாவி மீனவர்களையும் நாங்கள் சுட்டோம். அதாவது ஒப்பந்தத்திலே உரிமை இருக்கிறது என்று சொல்லவர் அடுத்த என்ன சொல்லுகிறார் என்றால், எல்லை தாண்டி நீங்கள் வந்தால் நாங்கள் சுடுவோம் என்று தட்டி கேட்பது யார் கேட்க வேண்டும்? இல்ல, நான் எதற்காக இவர்களை நாம் ஆட்சியிலே அமர? ரொம்ப சுருக்கமாக என்னுடைய கேள்வி, மோடி ஏன் தவிர்க்கணும்? நீங்க ஒரு கொள்கை முடிவுகள் எடுக்கவில்லை. இவர்கள் கொள்கை முடிவுகள் எடுத்திருந்தால் நான் என்னுடைய கேள்வி அது இல்ல. அதே கேள்வி உங்ககிட்ட வச்சிடறேன். இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, இல்ல மோடிக்கு வர உங்க வாதத்தை வர திரு ராமநாத் இல்ல இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை பேச்சுவார்த்தை தமிழ்நாடு அரசாங்கம் சில காரணங்களால் ஒரு மாதம் தள்ளி வைத்தது. ரெண்டு அடிப்படையில் நீங்க வைங்க, இந்த கேள்விக்கு சேர்த்தே சொல்லி ஒரு பதிலாவே அந்த கேள்வி நான் அவர்கிட்ட சேர்த்து கொடுத்துறாங்க. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டாலும் உங்கள் விமர்சனங்கள் எப்படி இருந்தாலும் மோடிக்கு வாக்குகள் அப்படிங்கிறது இந்தியாவில் தான், தமிழக மக்கள் தான் வாக்களிக்கப்படுறார், இந்திய மக்கள் தான் வாக்களிக்கப்படுறார். இலங்கையில் அவருக்கு வாக்குகள் கிடையாது. தேர்தல் அரசியலுக்கு என்று உங்களுடைய வாதத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொண்டாலும் கூட தமிழக மீனவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் அவர் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குமே தவிர, அங்க போய் அந்த பேச்சுவார்த்தையை, மீனவர்களுடைய பேச்சுவார்த்தையை அல்லது மீனவர்கள் தொடர்பான பிரச்சனைக்கு இலங்கை அரசோடு பேச்சுவார்த்தை அவர் ஏன் தவிர்க்கணும்? அதுல என்ன உள்நோக்கம் இருக்க போகுது? இல்ல, முன்ன நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டில் எந்த ஆதரவும் கிடையாது. தேர்தலில் ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்களே, பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கே எந்த விதமான மரியாதையும் கிடையாது தமிழ்நாட்டில். அதனால் அவருக்கு முக்கியத்துவம் தரமாட்டார். விஷயம் எங்களோட கேள்வி ஒன்று, இதெல்லாம் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி வச்சு. ஏனென்றால் இந்தியாவினுடைய பெரும் முதலாளிகள் அங்கே முதலீடு செய்ய வேண்டும் என்பதை பற்றின ஒரு விளக்கமான அறிக்கை வெளியிடப்பட்டது. மோடி போவதற்கு முன்பாகவே என்ன டிஸ்கஸ் பண்ண போறாங்கன்னு போட்டு, அதாவது என்னன்னா, முன்னாடி காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் என்று சொன்ன 2005 முன்வைக்கப்பட்ட ஒப்பந்தத்தை இலங்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஒப்பந்தத்தின் சரத்துக்களை 2000 பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் போடப்பட்ட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டோடு சேர்த்து ஒரே அக்ரிமெண்டா மாத்திர வேலைதான் முன்மொழியப்பட்டது. அதற்காகத்தான் அவர் அங்கே சென்றார். அதனால தான் கொழும்பு பாராளுமன்றத்தில் அவர் இங்கிலீஷ்ல பேசினாரு. யாழ்ப்பாண நூலக பல்கலைக்கழகத்தில் தமிழினுடைய ஐக்கனாக இருக்கக்கூடிய, அடையாளமாக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் இந்தியில பேசினார். அவர் இந்தியில கொழும்புல பேசியிருந்தார், நிலைமை வேறையா இருந்திருக்கும். ஆனா எங்களுடைய கேள்வி ஒண்ணுதான், அவர் ராஜதந்திரமா பேசுறாரு எல்லாமே சரி, இங்க இந்தியில பேசியிருந்தாருன்னா அதோடைய அர்த்தம் வேறு. தமிழர்களை ஒடுக்கி விட்டோம் என்பதை சொல்வதற்காக இந்தியில வெளிப்படையா பேசுறார். எங்களுடைய கேள்வி ஒன்றுதான், நீங்க இது மொரிஷியஸ் மாலத்தீவு போய் நஷீதுடைய கைதை உடனே தவிர்த்து விட்டு அவர் அந்த மாலத்தீவுக்கு போவதை தவிர்க்கிறார். ஏன்? நஷீத் கைது செய்யப்பட்டது, அவர் இந்தியாவிற்கு ஆதரவான ஒரு அதிபராக இருந்திருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்ட சூழல் சரியில்லை, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக, எச்சரிக்கும் விதமாக, அதாவது இவர்களுக்கு ஆதரவான ஒரு அதிபர் கைது செய்யப்படுகிறார். ஆகவே அது எப்ப கைது செய்யப்படுறார்? மோடியினுடைய பயணம் அறிவிக்கப்பட்ட பிறகு மிக மோசமான முறையில் இழுத்துச் செல்லப்படுகிறார். அதற்கு கண்டனம் தெரிவித்து தனது பயணத்தை ரத்து செய்கிறார். ஆனால் தமிழக மீனவன் கொலை செய்யப்படும், சுட்டுக் கொள்வோம் என்று சொன்ன பிறகு மோடி தவிர்த்திருந்தோம் என்று அறிவித்திருந்தால் ஒப்பிடுவது எந்த அளவுக்கு பாதுகாப்பு காரணங்கள், அங்கே ஒரு பிரதமரை அங்க ஒரு நாட்டில் பாதுகாப்பு பிரச்சனை சொல்லப்படவில்லை. பிரச்சனை பாதுகாப்பு சொல்லப்படவில்லை. நிச்சயம் இல்ல, அவருக்கான பிரதமருக்கான பாதுகாப்பு காரணம் இல்ல. நீங்க சொல்றீங்க பாதுகாப்பு காரணமாக போகலன்னு, அப்படி இந்தியா தரப்புல சொல்லப்படல. பாதுகாப்புன்னு சொல்லப்படவில்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அது மாத்த வேண்டாம். அது முக்கியமான விவாதமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் இது போற போக்கில் கடந்து போற விஷயம் அல்ல. அவங்க பாதுகாப்புனோ வேற எந்த காரணமும் சொல்லவில்லை. ரொம்ப எளிமையாக சொல்லிடுறேன். ஒவ்வொரு நாட்டிற்கும் உள்ள பிரத்யேகமான பிரச்சனைகளை அந்தந்த நாட்டோடு உள்ள சம்பந்தப்பட்டது அந்தந்த அது தனித்தன்மையானவை. அது பாதுகாப்புன்னு சொல்லலாம், சொல்லாமல் இருக்கலாம். ஒரு நிச்சயமற்ற தன்மை ஒரு நாட்டோடு இருந்தால் அந்த நாட்டின் பயணத்தை ரத்து செய்யலாம். முதல்ல அண்ணன் சொல்லும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதோ தமிழ்நாட்டில் ஆதரவு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறோம். அதிமுகவுக்கு அடுத்தபடியாக 3 இடங்களை பிடித்தது நாங்கள் தான். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான். பாண்டிச்சேரியும் நாங்கள் தான் பிடிச்சோம். எங்களுடைய கூட்டணியை தான் பிடிச்சோம். தருமபுரியும் பிடிச்சோம், கன்னியாகுமரியும் பிடிச்சோம். 75 லட்சம் வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருக்கோம். 20% வாக்குகளை நாங்கள் தான் பெற்றிருக்கிறோம். அதனால வலுவான கூட்டணி. இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வலுவான ஆதரவு தமிழ்நாட்டில் அடித்தளம் இருக்கிறது. அவங்க அதாவது நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை தவிர்த்ததற்கான காரணங்களாக பாஜக நினைப்பது எது? நரேந்திர மோடியோ மீனவர்கள் தொடர்பான பேச்சுவார்த்தை அங்கே பேசாமல் போனதற்கான காரணங்கள் இல்ல அங்க பேசப்பட்டது நிச்சயமாக அந்த பேச்சுவார்த்தையினுடைய அதிகாரப்பூர்வமா பேசப்படவில்லை. இல்ல அரசு இல்ல, ஏன் நான் சொல்றேன்னா அரசானுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இது. வெளியுறவுத்துறை செயலாளர் சொன்னது மீனவர்கள் தொடர்பான பிரச்சனை குறித்து பிரதமர் பேசக்கூடிய திட்டம் பிரதமருடைய பயணத்தில் இல்லை என்பதை அதிகாரப்பூர்வமாக வெளியுறவுத்துறை செயலாளர் அறிவித்து விட்டார். அதனால நான் சும்மா ஏதோ போற போக்குல சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. இன்றைக்கு மீனவர்களுடைய பேச்சுவார்த்தை அவர்களுக்குள்ளாகவே நடந்து ஒரு சுமூகமான தீர்வு ஏற்றப்படும். அதனாலதான் பேசாம கூட இருந்திருக்கலாம். அது ஆமா, அதாவது அண்ணன் சொல்லும் போது சொன்னாங்க
இந்திய பிரதமர் போய் இந்திய முதலாளிகளுடைய நலனுக்காகத்தான் போகின்றார்கள். அங்கே தொழில் தொடங்கினால், யாழ்ப்பாணத்திலே தொழில் தொடங்கினால் தமிழகம் அதாவது இவங்க விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகத்தான் பேசிக் கொண்டிருப்பார்களே தவிர இருக்கின்ற தமிழர்களுக்கு அவர்கள் என்ன செய்யணும், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் என்று சொன்னால் இந்திய தொழிலதிபர்கள் அங்கே போய் தொழிலை தொடங்க வேண்டும். அந்த மாதிரி தொழிலை தொடங்குவதற்கு அவர்கள் எதிராக இருக்கிறார்கள். தமிழர்களின் வாழ்வுக்கு எதிராக அவர்கள் நிச்சயமாக நரேந்திர மோடியினுடைய ஒண்ணும் இல்ல. 2009க்கு பின்னால போர் முடிந்த பிறகு மீனவர் சுட்டுக் கொல்லப்படவில்லை. அதுக்கு முன்னால போர் நடக்கும்போது சுட்டுக் கொல்லப்பட்டது வாஜ்பாய் ஆட்சி காலத்திலும் சரி, காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் சரி. 2009க்கு பின்னால காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நடக்கல. அதுக்கு முன்னாலேயும் கிடையாது. இது என்ன காரணம் சொன்னா இது ஒரு காரணம். இரண்டாவது சகோதரர் திருமுருகன் சொன்ன மாதிரி இதற்கான முயற்சி எடுக்கணும். இத்தனை பேர் கொலை செஞ்சிருக்காங்கன்னா அதை செய்ய வேண்டியது ஒண்ணு அரசு செய்யலாம், தமிழக அரசு செய்யலாம். ஏன்னா சம்பந்தப்பட்ட அரசு தமிழக அரசு இருக்கு. மாவட்ட நிர்வாகம் செய்ய வேண்டும். இதை செய்தால் தமிழக அரசு இதை எப்படி சார் செய்ய முடியும்? சர்வதேச நீதி விசாரணை, சர்வதேச நீதிமன்றத்தில் ஒரு கேரள அரசு ஒரு 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு கேரள அரசு இல்ல சார், ஒரு விஷயம் இந்திய அரசு அதை எடுத்துக்கொண்டு போனது. கேரள அரசு கொண்டு போய் இந்திய அரசு சொல்லி அழுத்தம் கொடுத்ததுனாலதான் இவ்வளவு நடக்குது. நாம இந்த அழுத்தத்தை எல்லாம் தமிழ்நாடு அரசு கொடுப்பது இல்லை. இந்த உண்மையை ஏன் நீங்க மறைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சட்டசபையிலே ஒரு நிமிஷம் நான் முடிச்சறேன். 4 பேருக்கு உங்களுடைய தொலைக்கான பணியில் எங்களோடு இணைந்தீர்கள். மிக்க நன்றி. நன்றி. நம்ம நிறைவேற்றலாம். நேரம் கடந்து விட்டது. கைப்புண்ணுக்கு எனக்கு கண்ணாடி தேவை என்று சொன்னால் அதை நாம் ஒன்றும் செய்ய இயலாது. தமிழக அரசு சொன்னால்தான் நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணையை கோருவோம் என்று சொன்னால் 700 மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது அன்றைய காங்கிரஸ் தலைமையிலான இந்திய அரசிற்கும் இன்றைய பாஜக தலைமையிலான இந்திய அரசுக்கும் தெரியாதா? இதை தமிழக முதலமைச்சர் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுகிறது. எது எப்படி ஆகினும் இந்த பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமான கட்டத்தை எட்டியிருப்பது உள்ளபடியே ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கிறது. இதன் மூலமாக இனியாவது மீனவர்கள் கைது செய்யப்படுவதும், மீனவர்கள் தாக்கப்படுவதும், மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதும் தவிர்க்கப்பட வேண்டும். இரு நாட்டு மீனவர்களும் பரஸ்பரம் தங்களுடைய கடற்பகுதிகளில் மீன் பிடிப்பதற்கும் மீன் வளம் உள்ளபடியே இருக்கக்கூடிய அந்த மீனவர்களுக்கு மட்டுமே சொந்தமானதாகவும் பெருமுதலாளிகளுடைய ஆதிக்கத்திற்கும் கட்டுப்பாட்டிற்குள்ளும் கடல் அன்னை சென்று விடாமலும் தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. நிச்சயமாக அதை செய்வார்கள் என்று நம்புவோம். அந்த நம்பிக்கைக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். நல்லது, இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.